போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த அஜித்குமார் வழக்கில் முக்கிய புகார்தாரரான நிகிதா தற்போது ஆடியோ வெளியிட்டுள்ளார். அதனை கேட்போம். கூடவே தான் இன்னைக்கு அந்த வீடியோ எடுத்தார் இல்லையா சத்தீஸ்வரன்ற ஒரு சார், அவர் நாள் பூரா எங்கள் கூடயே தான் இருக்கார். அம்மாவுக்கு அடிக்கடி மயக்கம் வரணுன்னே அவர் டீ வாங்கி கொடுத்தாரு, எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தார். ஏன்னா இன்ஸ்பெக்டருக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நடந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு. ஆனால் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அன்றைக்கி நைட்டே வந்துட்டோம். இன்ஸ்பெக்டர் சார் 8:30 மணி போல் வந்தாங்க, வந்துட்டோம். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் எதுவுமே எனக்கு தெரியாது, என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. என்னை பொறுத்தளவுக்கு நான் அமைதியாக இருக்கேன்றக்காக நான் குற்றவாளி கிடையாது. அது கடவுளுக்கு தெரியும். எவ்வளவோ பேர் என் மேலே என்னென்னமோ வாரி இறைக்கிறீங்க. மீடியா கிடச்சிருச்சுன்னா என்னன்னாலும் பேசலான்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, இது ஒரு சூழ்நிலை கடவுள் எனக்கு என்னோடய மன உறுதி எவ்வளோன்னு சோதிக்கிறாருன்னு நான் நினச்சிக்கிறேன். எனக்கு என்னோடய வயதான தாயாரை நான் பராமரிச்சிட்ருக்க ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கேன். என்னமோ காலேஜில் நான் இன்றைக்கி லீவ் போட்ட மாதிரி ஒரு சில ஊடகங்கள் சொல்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட காலேஜ் தொடங்கி ஒரே ஒரு நாள் தான் போனேன். 16ஆம் தேதி காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க, ஜூன். இப்போ வரைக்குமே நான் அந்த ஒரு நாள் ஜாயின் பண்ணிவிட்டு என்னோடய தாய் கீழே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தலையில் அடிபட்டுது, கொஞ்சம் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க. பேச்சே இல்லை, பேசவே இல்லை. இப்போ தான் மெல்ல மெல்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க கூட பேசி அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் பயப்படுவாங்க, வரமாட்டேன்பாங்க. அவங்க கூட இருக்கிறக்காக நான் என்னோடய உடல்நிலை ராத்திரி பகலாக அவங்கள கவனித்து ரொம்பவே பாதிக்கப்பட்டேன். என்னால் வேகமாக கிளம்பி போய் பஸ் ஏறி திண்டுக்கல் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் இத்தனை கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 100-200 கிலோமீட்டர் நான் டெய்லி ட்ராவல் பண்ணிட்டு வர்றது ரொம்பவே சிரமப்பட்டு தான் வந்தேன். இருந்தாலும் நான் தாயை பராமரிக்கிற கட்டாயம், ஒரு குழந்தை போல் அவங்கள பராமரிக்கணும் சூழ்நிலை இருக்கிறனால நான் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டேன். அவங்க பூர்வீக வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இது என்னோடய பர்சனல் லைஃப்புங்கிறது எவ்வளவோ துரோகிகளையும் துயரங்களையும் சந்தித்தது தான் என் பர்சனல் லைஃபு. இன்றைக்கி எல்லாம் மீடியாவில் பெருமையாக பேட்டி கொடுக்குறாங்க. அவங்களோட வாழ்க்கை வரலாறை திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய மோசமானவங்கன்னு அவங்களுக்கே தெரியும், மனசாட்சின்னு ஒன்று இருந்தால். இப்போது எந்த ஒரு உயரதிகாரியும் எனக்கு தெரியாது, கண்டிப்பாக தெரியாதுன்னா இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு உயரதிகாரி பேரை சொன்னால் அவங்கள பற்றி தெரியுமோ, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எல்லாம் என்னோட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட நான் அந்த மரியாதையான எண்ணங்கள் தான் எனக்கு இருக்கே தவிர எந்த விதமான பர்சனல் எதுவுமே எனக்கு கிடையாது. அவர் எல்லா மக்களுக்கும் நன்மைக்காக ஒரு முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன இருக்குமோ அதை தான் அவர் இந்த அஜித் மரணம் நடந்தப்பையும் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எல்லாமே அவர் செஞ்சுட்டு வர்றார். அப்பேற்பட்ட மனிதரே ஒரு தாயோடைய உணர்வுகளை மதித்து சாரி கேட்டாருன்னா நான் பல தடவை அவங்க அம்மாட்ட சாரி கேட்கணும், அவங்க அம்மாட்ட பல தடவை மன்னிப்பு கேட்கணும். என்னால் நேரில் வர முடியல, ஏன்னா கேமராக்கள் என்னை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்குது. எங்கள் வீட்டு வாசல் கதவை கூட திறக்க முடியல. எங்கள் வீட்டில் ஆமாம் நாய்க்குட்டின்னா நான் ரொம்ப மதிப்பேன் தான், அதை கூட ஒருத்தர் மீடியாவில் கொஞ்சம் கேவலமாக சொல்லியிருந்தார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.